ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ் அட்மிஷனில் அப்ரோடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்ரோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா நிறைய பேர் பட்ஜெட்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லணும், ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் பண்ணி தரும், 12 lakhs பட்ஜெட்டில் பண்ணி தரும், 5 lakhs பட்ஜெட்டில் கூட பண்ணி தரும்னு சொல்கிறாங்க. ஒரு 5 lakhல 5 yearsக்கு எம்பிபிஎஸ் பண்ணுறதுலாம் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்னு உங்களுக்கே தெரியும் அப்ராட் பொறுத்த வரைக்கும். ஸோ அது 200% ஃபேக் தான். லைக் இப்போ உங்களுக்கு ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் பண்ணி தரும், இயர்லி 2 lakhs தான் ஃபீஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க உங்களை ஒரு ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. லைக் இப்போ ஒரு இயருக்கு பார்த்தா 2 செமஸ்டர் வரும். அந்த 2 செமஸ்டர் ஃபீஸும் உங்களுக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸ் இப்போ பே பண்ணுங்க அப்படின்னு அந்த 2 lakhs மட்டும் சொல்லி உங்களை அட்மிஷன் போட்டுருவாங்க. ஆஃப்டர் தட் எங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, மெஸ் ஃபீஸ் இருக்குது, விசா எக்ஸ்டென்ஷன் ஃபீஸ் இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய லைக் ஃபீஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அதை தெளிவாக தெரியாமல் நிறைய பேர் இப்போ நிறைய பார்த்துக்கணும். நாங்கள் இந்த காலேஜில் படித்தோம், நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன் கொடுத்துறோம், கம்மி ஃபீஸில் அட்மிஷன் கொடுத்துறோன்னு அந்த 2 lakhsக்கு போட்டுட்டு நீங்கள் நாளைக்கு போய் அங்கே போய் சஃபர் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. ஸோ அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எஜுகேஷன், இதான் லைஃப். ஸோ கரெக்டான எலிஜிபிலிட்டியும் என்எம்சி கைடன்ஸையும் பார்த்து அட்மிஷன் பொறுத்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு கம்மி ஃபீஸு, என் பசங்க இல்லை என் பொண்ணுங்க படித்தா போதுன்ற மாதிரி வேணாம். அதுக்கு நம்ம இங்கேயே ஒரு நல்ல கோர்ஸ், ஒரு அலைடட் சயின்ஸ் கோர்ஸஸ், ஒரு நர்சிங் கோர்ஸோ ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படித்து அது ஒன்றும் இல்லாமல் யூஸ் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு எம்பிபிஎஸ் அப்ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.